நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வடமேற்கு மூலையின் படிக்கட்டு அமைப்பும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் பார்க்கலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. ஒரு காரியம் செய்து முடிக்கும் முன்னரே தயங்கி நிற்பவனை வாழ்க்கை என்றுமே ஆதரிப்பதில்லை. இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். வடமேற்கு மூலையில் வைக்கக்கூடிய படிக்கட்டும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீட்டில் இந்த தவறு நிறைய நபர்கள் செய்கின்றனர். வடக்கு பார்த்த வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வடமேற்கில் படிக்கட்டு அமைத்து அதற்கு கீழ் கழிவறை அமைத்து கூண்டு போன்ற ஒரு அமைப்பாக செய்து விடுவார்கள். அந்த மாதிரி கூண்டு போன்ற ஒரு அமைப்பாக செய்யும் பொழுது எலிவேஷன் நன்றாக இருக்கும் என்று அது மூடப்பட்ட படிக்கட்டாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி மூடப்பட்ட படிக்கட்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது வடமேற்கு உள்மூலை படிக்கட்டாக வேலை செய்யும். வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு அப்படின்னும் போது அந்த வீட்டில் தேவையில்லாத குழப்பங்கள் வரும். தொழிலில் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுவது, கணவன் மனைவி இடையே இடையூறுகள் ஏற்படுவது, கோர்ட் கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வடமேற்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, வடமேற்கில் பார்த்திங்கன்னா கழிவறை வரலாம். வடமேற்கில் வீட்டிற்கு வெளியே படிக்கட்டு வரலாம், அது மூடக்கூடாது. 3, வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வரலாம். வடமேற்கில் குளியலறை வரலாம். வடமேற்கில் சமையல் அறை வரலாம். வடமேற்கில் படுக்கை அறை வரலாம். வடமேற்கு பகுதியில் ஹால் லிவிங் ரூம் வரலாம். வீட்டிற்கு வெளியே வடமேற்கு மேற்கு பகுதியில் தெருக்கூத்து வரலாம். இது நல்ல தெருக்கூத்து. வடமேற்கில் வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வரலாம். என்னெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, வீட்டிற்கு உள்மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது. ஹை சீலிங் வருவது மிகப்பெரிய தவறு. வீட்டிற்கு வெளியே கிணறு பள்ளங்கள் அமைப்பு, தண்ணீர் தொட்டி வரக்கூடாது. வீட்டிற்கு வெளியே போர் வரக்கூடாது. வடமேற்கு வடக்கு பகுதியில் தெருக்கூத்து வரக்கூடாது. வடமேற்கில் உயரமான மின் கோபுரங்கள் வரக்கூடாது. வடமேற்கு வடக்கு பகுதியில் பிரதான நுழைவாயில் வருவது மிகப்பெரிய தவறு. வடமேற்கு வடக்கில் கேட் அமைக்கக்கூடாது. வடமேற்கு பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக வடிவமைக்க வேண்டும். இது போன்ற வடக்கு பார்த்த வீடுகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா படிக்கட்டு அமைத்து கூண்டு போன்ற ஒரு அமைப்பாக செய்யும் பொழுது அந்த வீட்டில் பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஸ்து முறைப்படி அமைத்துக்கொள்வது சால சிறந்தது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.